ஹலோ மக்களே, ஜூன் 12ஆம் தேதியோட மெகா சந்தேஷம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாளா சீரியலும் சலங்கேலி சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் பாருங்க. இன்னைக்கு கேபியோட நிலைமை என்னாச்சு, கேபி உயிர் பழச்சாரா இல்லையா, போலீஸை ககன் தேடிட்டே இருக்கிறாங்க. போலீஸ் கையில ககன் சிக்னாரா இல்லையா, எஸ்பி சூர்யா ககனை பிடிச்சாரா இல்லையா, இதை பத்தின ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க முதல்ல பூமி குளிச்சுட்டு வந்துடுறாங்க. அதாவது அந்த வேட்டி மூலியமா ஒரு குளிக்கிறதுக்கான இடத்த நம்ம ககன் 4 கம்பை வச்சு ரெடி பண்ணி அவரோட வேட்டியை 4 பக்கமும் மறைவா வச்சு அந்த மாதிரி ஹீரோயினுக்காக எல்லாத்தையும் நம்ம ககன் பண்ணி கொடுக்குறாரு. பூமி அதுக்கடுத்து குளிச்சுட்டு வந்த பின்ன நம்ம ககன் அடுத்து ஹீரோ போய் குளிக்கிறாரு. அவர் அவரோட சட்டை ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டி வெளியே போட்டுட்டு உள்ள போய் நல்லா குளிச்சுட்டு இருக்காரு. உடனே அதுக்கடுத்து எப்படி இயற்கையில நான் பண்ண பாத்ரூம் எப்படி இருக்கு என்னோட வாஷ்ரூம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாரு பூமி கிட்ட. பூமியும் அங்க இது இவங்க தப்பிக்க தான் வந்திருக்காங்க. ஆனா 2 பேரும் ஏதோ ஹனிமூன் வந்த மாதிரி 2 பேரும் என்ஜாய் பண்ணி சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ககன் சட்டையெல்லாம் கழட்டி போட்டுறதுக்கு குளிச்சுட்டு இருக்கிறாரு. குளிச்சுட்டு உடனே நம்ம பூமி அவங்களுக்கு வம்பு இழுக்கிறதுக்காக, மாமா நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ என்ன ஹெல்ப் பண்ண போற, ஐயோ மாமா நான் உங்களோட பொண்டாட்டி தானே, அப்ப நான் ஹெல்ப் பண்றதுல என்ன தப்பு இருக்கு, நீங்க குளிக்கிறீங்களே உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம பூமி. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசி விளையாடிட்டு குளிச்சுட்டு, அதாவது முதல்ல பூமி குளிச்சிடுறாங்க. அடுத்து ககன் குளிச்சுட்டு இருக்காரு. அவர் என்னமோ ஒரு பக்கெட் தண்ணி குளிக்கிற மாதிரி அதை குளிச்சு என்ஜாய் பண்ணி அப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு. தப்பிக்க தான் வந்திருக்கோங்கிறத தெரியாம வாழ்க்கையை வாழ்ற மாதிரி 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுதுன்னா, ஒரு குரங்கு வருது. ககன் அவரோட ட்ரெஸ்ஸை வெளியே போட்டிருப்பார்ல, அதை குடுகுடுன்னு தூக்கிட்டு ஓடிடுது. உடனே ககன் பார்த்துட்டு ஏய் குரங்கு என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாரு. அது பார்த்தா தூக்கிட்டு ஓடியே போயிருது. ஓடி போயிட்டு அதுக்கடுத்து பூமி நீ போய் முதல்ல அந்த குரங்கு கிட்ட இருந்து என் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வா, நம்ம எப்படி இங்க இருந்து போறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த குரங்கு பார்த்தா அழகா போய் ஒரு மரத்துல ஏறி உட்காந்துருச்சு. அந்த ட்ரெஸ்ஸையும் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இல்ல. உடனே இவர் பூமி கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாரு, பூமி நான் இப்ப குளிச்சுட்டு இருக்கேன், என்னால எப்படி வர முடியும், தயவு செஞ்சு போய் என் சட்டையை வாங்கிட்டு வா, நாம இங்க இருந்து தப்பிச்சு வேற போகணும், போலீஸ் வேற வர்றதுக்கு நேரமாச்சு, டைம் ஆயிடுச்சு, போ பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்கள பூமியும் அசர்வேனா நான் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் போக முடியாது, நான் ஏன் போகணும், போலீஸ் வந்தா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ என்ஜாய் பண்ற மாதிரி ஹனிமூனுக்கு வந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம பூமி. ககனும் கெஞ்சிட்டு இருக்கிறாரு, பூமி போய் வாங்கிட்டு வாங்க, அதெல்லாம் கேட்க முடியாது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இது விளையாடுறதுக்கான நேரம் இல்ல பூமி, நீ போய் என் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வா, நம்ம இங்கிருந்து சீக்கிரமா தப்பிச்சு ஓடணும், கண்டிப்பா போலீஸ் வந்துருவாங்க, நம்மளை தேடி வந்துட்டே இருக்கிறாங்க, எப்ப வேணா நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க, இப்படி இந்த குளத்துல எப்படி என்னால போக முடியும், போ அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. சரி நான் ஒரு கண்டிஷன் சொல்றேன், அதுக்கு ஓகேன்னா நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கண்டிஷன்னா, நீங்க எனக்கு ஐ லவ் யூ சொல்லணும் அப்படின்றாங்க. ஐ லவ் யூ சொல்ற நேரமா இது, எந்த இடத்துல வச்சு நீ என்ன கேட்டுட்டு இருக்க பூமி, விளையாடாத பூமி, தயவு செஞ்சு போய் என்னோட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு ககனம் கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனா நம்ம பூமியும் ஆசிர்வானான்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது, நீங்க ஐ லவ் யூ சொல்லாம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னதுக்கு வேண்டாம் வெறுப்பா ஐ லவ் யூ யாரு கேட்டா, அன்பா பாசமா. உடனே பூமி ரொம்ப நேரம் போராடி பாக்குறாங்க. அவரும் ஐ லவ் யூ சொல்ற மாதிரி இல்ல, இவங்களும் நகர்ற மாதிரி இல்ல. உடனே ககன் சரி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி வாங்கி ஐ லவ் யூ அப்படின்ற வேண்டாம் வெறுப்பா சொல்றாரு. யாருக்கு வேணும் இந்த ஐ லவ் யூ, நான் நீங்க என்கிட்ட ரொம்ப அன்பா பாசமா சிரிச்சுக்கிட்டே அழகா சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து திரும்ப சிரிச்சுக்கிட்டே ஐ லவ் யூ, போய் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்றாங்க. இதுல கொஞ்சம் கூட காதலே இல்லை, இதுல கொஞ்சம் கூட அன்பே இல்லை. நீங்க என்கிட்ட அன்பா, அதாவது காதலா, உங்களுக்கு எவ்வளவு காதல் இருக்கோ அது தெரியணும் எனக்கு, அப்பதான் நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அவரும் வேற வழி இல்லாம சிரிச்சுக்கிட்டே ரொம்ப காதலா சொல்ற மாதிரி ஐ லவ் யூ பூமி, தயவு செஞ்சு போய் வாங்கிட்டு வா, இது நல்ல பையனுக்கு அழகுன்னு சொல்லிட்டு இவங்களும் போறாங்க குரங்கு கிட்ட. அதாவது குரங்கு மரத்துல ஏறி நிக்குது. நம்ம பூமியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ப்ளீஸ் பா குடுப்பா, என்னோட பாவா பாவம் இல்ல, என்னோட மாமா பாவம் இல்ல, ப்ளீஸ் ட்ரெஸ்ஸை கொடுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து அது மூக்கு சொரிஞ்சிட்டு இருக்கு. நீ பண்ற மாதிரி நானும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி குரங்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதை மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே அது அவளை குரங்க இமிட்டேட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. குரங்குக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அது கோவம் வந்தோடனே அது டென்ஷன் ஆகுது. ஐயோ உனக்கு கோவம் வந்துருச்சா, சாரி வேற என்ன பண்ணணும், ப்ளீஸ் என்னோட செல்ல என்னோட புஜ்ஜியில என்னோட மாமா ட்ரெஸ் தயவு செஞ்சு கொடுத்துரு, பாவம் இல்ல என் மாமா, நானும் என் மாமா இங்க இருந்து தப்பிச்சு போகணும், ப்ளீஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட பேசிட்டு இருப்பாங்க குரங்கு கிட்ட. அதை இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ட்ரெஸ்ஸை கொடுக்கவே கொடுக்காது. அந்த குரங்கு மேலே மரத்தில் ஏறி கொடுக்கவே கொடுக்காது. அப்புறம் பார்த்தா சரி உனக்கு நான் டான்ஸ் ஆடணுமா, டான்ஸ்னா எனக்கு நான் பெரிய ஆள் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஸ்டெப்பை போடுவாங்க. பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க. உடனே அதுவும் ட்ரெஸ்ஸை தூக்கி நம்ம பூமி மேலே போட்டு தேங்க்ஸ் டா செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு
ட்ரெஸ்ஸை கொண்டு கொடுப்பாங்க. எப்படி மாமா என்னோட டெக்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கொண்டு போய் ககனுக்கு கொடுப்பாங்க. ககனும் திரும்ப அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தா எஸ்பி சூர்யா வந்து கிட்டத்தில் வந்துருவாரு. இவர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒவ்வொரு கம்பா அவர் 4 பக்கம் கம்பு குத்தி வச்சிருப்பாருல, அந்த ஒவ்வொரு கம்பை எடுத்துட்டு இருக்கும்போது எஸ்பி சூர்யா வந்துருவாங்க. வந்தது முதல்ல பூமி தான் பார்ப்பாங்க. ஐயோ போலீஸ் மாமா, போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ககனுக்கு சொல்லுவாங்க. உடனே ககன் வந்து பூமி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பார்த்தா கேபி வந்து ரொம்பவே ஐசியூல இருக்கிறாங்க. ரொம்பவே கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருக்காங்க. அதாவது பிழைக்கவே மாட்டாரு அந்த நிலைமைக்கு சொல்லியிருப்பாங்க டாக்டர். அதாவது 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இதனால எங்களால சொல்ல முடியும். அதுக்கு முதல்ல நாங்க கொடுக்குற மெடிசன்ஸ்க்குலாம் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆனா அவங்க எதுவுமே எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மீரா, பிந்து, செரி எல்லாருமே அப்படியே ஐசியூ வார்டுக்கு வெளியே உட்காந்து என்னடா பண்றது, என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அழுதுட்டு ரொம்ப கவலையா இருப்பாங்க. எந்த ரெஸ்பாண்டுமே பண்ண மாட்டாங்க. இவ்வளோ நாள் அட்மிட் ஆகி இவ்வளோ நேரம் ஆச்சு, ஆனால் ஒரு மருந்துக்கு கூட இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருப்பாங்க. இங்கே சாரதா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட புருஷனுக்காக கோயிலுக்கு போவாங்க. அதாவது ஆக்சிடென்ட் ஆனாலே உடனே எல்லாரும் கோயிலுக்கு ஓடுவாங்களே, கோயிலுக்கு ஓடிட்டு கடவுளே இது என்னது சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நேராக போவாங்க. ஒரு குடம் தண்ணி எடுத்து அப்படியே மேலே சலசலன்னு ஊற்றிடுவாங்க. அதுக்கடுத்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்க. இங்கே அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு அப்படியே சுற்றி வருவாங்க. அதுக்கடுத்து சுற்றி வந்துட்டு கையில் சூடனை ஏற்றுவாங்க. கையில் அப்படி சூடனை கையில ஏற்றி தீபாரண மாதிரி சிவபெருமானுக்கு காட்டுவாங்க. காட்டி கடவுளே இது என்ன சோதனை, இது நீ வந்து இந்த உலகத்தையே காப்பாத்துறவரா இருக்கலாம், நான் என்னோட உலகமே என்னோட கணவர் தான், அவருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, உனக்கு அவர் உயிரை எடுக்கணும்னு நினைச்சா அதுக்கு பதிலாக என்னோட உயிரை எடுத்துக்கோ, என் கணவரோட உயிரை எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உலகமே நான் அவர் தான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னோட தாலிக்கு எந்த பங்கமும் வரக்கூடாது, அவர் நல்லபடியா இருக்கணும், அவர் நிறைய நாள் வாழணும், அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அவர் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறாரு, நீ இப்படி பண்ணக்கூடாது, என்னோட சந்தோஷத்தை நீ எடுத்துறாத அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்துட்டு கடவுள்கிட்ட வந்து ரொம்ப முறையாடிட்டு, அதாவது தீபாரணையெல்லாம் காட்டி அங்க பிரதர்ஷனம்லாம் பண்ணி ரொம்ப வேண்டி கேட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த பூஜாரி வந்து, இங்க பாருமா, உனக்கு ஏதோ பிரச்சனை மட்டும் எனக்கு உன்னை பார்க்கும்போது தெரியுது, இங்க ஒரு பரிகாரம் இருக்கு, வெளியே ஒரு சிவபெருமான் இது இருக்கு, அந்த சிலை இருக்கு, அதுக்கு நீ வந்து அபிஷேகம் பண்ணி நீ அந்த வந்து வேண்டிக்கோ, நீ வேண்டிக்கிட்டது கண்டிப்பா உன்னோட இது செவிசாய்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் செவிசாய்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பாரு அந்த ஐயர். உடனே நம்ம சாரதா வந்து அந்த வெளியே இருக்கிற அந்த சிவபெருமானை நோக்கி போய் அங்க பெருக்கி சுத்தம் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லா சுத்தம் பண்ணி, அதுக்கடுத்து ஒரு குடம் தண்ணி எடுத்து குபுன்னு மேல ஊத்தி, இங்க பாரு உனக்கு 1008 கண்ணு இருக்கு, ஆனா ஒரு கண்ணுல என்ன பார்க்க மாட்டியா, என் வாழ்க்கையை பார்க்க மாட்டியா, ஒரு பக்கம் என் பையன் வந்து போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் என் புருஷன் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, நான் யாருக்குன்னு வேண்டாம் என்னன்னு பண்ண, கடவுளே என் புருஷனுக்கு எந்த இதுவும் ஆயிடக்கூடாது, அவர் தான் என்னோட உலகமா நான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் அவர் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதா, எனக்கு அவரை எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா, நான் அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதா, என்னோட ஆசையெல்லாம் நிராசை ஆக்கிறாதா அப்படின்னு சொல்லி நம்ம சாரதா வந்து ரொம்ப புலம்பி அழுது புரண்டு அதுக்கடுத்து மயக்க நிலைமைக்கே போயிடுவாங்க. மயங்கிடுவாங்க. அப்படியே மயங்கி அந்த சிவபெருமான் சிலை மேலே விழுந்துருவாங்க. விழுந்த பின்ன இங்கே பார்த்தா இங்கே ஐசியூ வார்டில் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா அவங்களோட கை வந்து லைட்டாக அசையும், கேபியோட கை அசைவு. அதாவது இங்கே இவ்வளோ பரிகாரம்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு எஃபெக்ட் அங்கே இருக்கணும்ல, அந்த மாதிரி இங்கே பண்ண இதுக்கெல்லாம் வந்து எஃபெக்ட் வந்து அங்கே இருக்கும். அவர் அப்போ தான் லைட்டாக கண்ணை வந்து விழி இங்கே அங்கே ஓடும், கை லைட்டாக அசையணும்னு அந்த டாக்டர் அம்மா வந்துட்டு சீஃப் டாக்டரை கூட்டிட்டு வர போவாங்க. சார் அவங்களுக்கு அசைவு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே மீரா சரி வந்து ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. ஆனால் நம்ம கேபியோ உண்மையான காதல்னா இதுதாங்கிற மாதிரி அங்க சாரதா வந்து கேபிக்காக அவ்வளவு போராடிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து அவர் வந்து சுயநினைவிலே இருக்க மாட்டாரு, ஆனாலுமே கண்ணை மூடிட்டு தான் இருப்பாரு, இன்னும் சுயநினைவுக்குலாம் வந்திருக்க மாட்டாரு. ஆனாலுமே அவர் வந்து அசைவு வந்த அடுத்த நொடியே வந்து சாரதான்னு சாரதா பேரையே தான் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஜபம் பண்ண மாதிரி சாரதான்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே இங்க டாக்டர் வந்து இது கை அசைவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது சரி பிந்து அப்புறம் வந்துட்டு இவங்க மீரா உள்ள வந்துருவாங்க. சாரதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா அந்த சாரதா யார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்பாங்க. அது என்னோட ஐயோ அவ பேரை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீரா கத்துவாங்க. ஐயோ சொல்லுங்க யாருமா அவங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ டாக்டர் அது என்னோட பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லுவாரு. இப்போ இவங்களுக்கு டாக்டரை விட அவங்க தான் இவங்க பக்கத்துல இருக்கணும், இவங்க பக்கத்துல இருந்தா இவங்க சீக்கிரமே சுயநிலைவுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே மீராக்கு வந்து கோவம் வந்துடும். என்னது கட்டின பொண்டாட்டி நான் இங்க இருக்கேன், இப்பவும் அவர் வந்து அவர் அந்த சாரதாவே நினைச்சிட்டு இருக்காரா, அதெல்லாம் இங்க வர முடியாது, அங்கெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது, என்ன இருந்தாலும் பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாருங்கம்மா புரிஞ்சுக்கோங்க, இங்க பாருங்க அவங்க இன்னும் சுயநினைவுக்கே வரவே இல்லை, ஆனா அவங்களோட மனசுல ஃபுல்லா அந்த சாரதா அவங்கதான் இருக்காங்க, இவங்க கிட்ட வந்து பேசுனா இவங்க பக்கத்துல இருந்தா கண்டிப்பா சீக்கிரமே அவங்க கண் வலிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க.
இங்க பார்த்தா எஸ்பி சூர்யா வந்து திரும்ப இவங்களை ககன் பூமியை வந்து விடாம விரட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் காடுக்குள்ள ஃபுல்லா 15 போலீஸை கூட்டிட்டு கான்ஸ்டபிளை கூட்டிட்டு இங்கே அங்கேயே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ககனும் பூமி அவங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு இங்கே அங்கேயே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு செகண்ட்ல வந்து கிட்ட வந்துருவாங்க. அதாவது ககன் பூமி கிட்ட அந்த எஸ்பி சூர்யா வந்து வந்துருவாரு. இன்னும் துப்பாக்கி எடுத்து சுடுவாரு, கரெக்டா மரத்துல சுடுவாரு. ககன் பூமி ஜஸ்ட் மிஸ்ஸா தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களும் பின்னாடியே அந்த சூர்யா இவங்க கிட்ட வந்துட்டாங்க, நெருங்கிட்டாங்க, பிடிக்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. எஸ்பி சூர்யா கிட்ட நெருங்கி வரும்போது என்ன பண்ணும், பூமியோட காலில் வந்து ஒரு பெரிய ஏதோ குத்தி ரத்தமா வர ஆரம்பிச்சிடும். உடனே அவங்களால ஓட முடியாது, அப்படியே உருண்டு விழுந்துருவாங்க. ஒரு மண் சரிவு மாதிரி இருக்கும், அதுல அப்படியே உருண்டு விழுந்துருவாங்க. ககனுக்கு என்ன பண்ணன்னு தெரியாம இவரும் அதுலயே போயிட்டு பூமியை பார்ப்பாங்க. காலில் ஃபுல்லா அடிபட்டிருக்கும், காலில் வந்துட்டு பெருவிரல் கிட்ட ஃபுல்லா ரத்தமா வந்துட்டு இருக்கும். உடனே அவர் தன்னோட சட்டையில இருந்து ஒரு பாகத்தை கிழிச்சு உடனே அவங்க காலில் கட்டி இவ வந்து ஐயோ அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பூமி வழியில கத்திட்டே இருப்பாங்க. அந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு வந்து சார் இந்த சைட்ல இருந்து தான் அந்த பொண்ணோட சவுண்டு வருது, அப்ப இந்த சைட்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க இந்த சைட்ல போய் தெரியலன்னு சொல்லிட்டு அந்த எஸ்பி சூர்யா கூட இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரும் வந்துட்டு இந்த சைடு வழியா நம்ம பூமிக்காக பிடிக்கிறக்காண்டி இங்க வந்துட்டே இருப்பாங்க. கரெக்ட் கிட்டத்தட்ட கிட்டே வந்துருவாங்க. மண் சரிவுல இவங்க கீழே இருக்கிறனால இவங்க மேல வந்து தேடிட்டே இருப்பாங்க. அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இவங்க ஒன்னே மறைஞ்சு உட்காந்துட்டு ககன் வந்து அவரோட கையை வச்சு பூமி வாயை அடைச்சு, அதாவது பேசாத மாதிரி பண்ணிடுவாரு. உடனே அந்த எஸ்பி சூர்யா வந்து இவங்க இருக்கிற இடத்த விட்டுட்டு அப்படியே அடுத்து அவங்கள தாண்டி தேட போயிடுவாங்க. இவங்க உடனே இப்படியே ஓடிட்டே இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து பூமி வந்து ஒரு கட்டத்துல சொல்லுவாங்க, இன்னும் நம்ம எவ்வளோ நாளைக்கு இப்படி நம்ம ஓடிட்டே இருக்க போறோம். உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, உங்களை நம்பி உங்க தங்கச்சி இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, உங்களை நம்பி உங்க அம்மா இருக்காங்க, சாரதா அக்கா இருக்காங்க. எல்லாரையும் விட்டுட்டு இப்படி தவிக்க விட்டுட்டு நம்ம காலம் ஃபுல்லா இப்படியே ஓடிட்டே இருக்க போறோமா மாமா? நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்க எந்த தப்பு பண்ணல, அதை நம்ம நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ தவிர இப்படி ஒளிஞ்சு ஓடினா அதுதானே மாமா? அப்ப அந்த தப்பை நம்ம தான் பண்ணணுங்கிறது தானே அர்த்தம். நம்ம என்ன தப்பு பண்ணோம்? நம்ம பக்கத்துல எந்த தப்புமே இல்லையே, நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணலையே, நம்ம பண்ணலங்கிறத நிரூபிக்கலாமாமா? இப்படியே ஓடிக்கிட்டே இருந்தா இது சரியா வருமா அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து என்ன சொல்லுவாங்க, ககன் கிட்ட பேசுவாங்க. என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பேசிட்டு அதுக்கடுத்து என்ன ஆனாலும் நான் உங்க கூட நிப்பேன் மாமா அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது உங்களை நம்பி வீட்டுல சாரதாத்தை அவங்க தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க, நம்ம இப்படியே ஓடிக்கிட்டே இருந்தா இதுக்கு சரிக்கு வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம இத நேர் வழியில தான் வந்து இத முறையிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க வந்து சேரி வந்து போராடிட்டு இருப்பாரு மீரா கிட்ட. மீரா வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. இங்க பாரு, நான் இதை விட பெரிய ஹாஸ்டல்ல இதை விட பெரிய ஹாஸ்பிட்டல் போய் அங்க எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல, நான் அங்க போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது கேபி வந்து சாரதா பேரை சொல்லிட்டு இருந்தனால உன்னை சரி வந்து புரிய வைக்க ட்ரை பண்ண வரீங்க. பாருங்கம்மா, இங்க பிரச்சனை காசு இல்ல, நீங்க உண்மையாவே அப்பாவை காதலிக்கிறீங்க, கரெக்ட் தான், நீங்க தான் உயிருக்கு மேல காதலிக்கிறீங்க, நீங்க தான் உங்களோட கொண்டாட்டி எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அப்பாவோட மனசு இப்போ உங்ககிட்ட இல்ல, உங்களை தேடல, பெரியம்மாவை தான் தேடுது. இப்ப அப்பாவுக்கு தேவை காசோ பணமோ இல்ல, அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தங்க. இப்போ வந்து நீங்க ஒருவேளை இப்ப நீங்க சாரதா பெரியம்மாவை கூப்பிடாம இருந்து அப்பாக்கு ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா அதை நீங்க காலஃபுல்லா உங்களை மன்னிக்க முடியுமாமா? நீங்க ஏத்துப்பீங்களா? உங்களால அது முடியுமா அப்படிங்கிற மாதிரி இவர் சரி வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. அதாவது நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு மீரா வந்து அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. இங்க பாரு, எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்காதா, அவ மகன் தான் வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கே, அந்த ககன் தான் காரணம் இந்த நிலைமைக்கு இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கே. நீ வந்து இப்ப அவங்களே போய் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வருவேன்னு சொன்னா நான் எப்படிடா ஒத்துக்கணும் அப்படின்னு. அம்மா, நீங்க கண்ணால இன்னும் எதுவும் பார்க்கல, இன்னும் எந்த சாட்சியமும் இல்ல. இப்போ நீங்க வந்து உயிரை காப்பாத்துறது முக்கியமா இல்ல உங்களோட வீம்பு முக்கியமா? நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. இப்ப நீங்க வீம்பு பிடிச்சிட்டு அப்பாக்கு ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா அந்த கால ஃபுல்லா உங்களால மறக்க முடியுமா? உங்களை நீங்களே மன்னிக்க முடியுமா? அப்படி இப்படின்னு கேட்டு கடைசியா வந்து ஒத்துக்க வச்சிருவாரு. அதாவது மீரா வந்து ஒத்துக்கிற நிலைமைக்கு வந்துருவாங்க. ஆனா ஒத்துக்கிட்டாங்களா இல்லைன்னு நாளைக்கு வீடியோல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அதே மாதிரி ககன் வந்துட்டு போலீஸ்ல சரணடைஞ்சிட்டாரா இல்ல என்ன நடந்துச்சுங்கிறத நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். அண்ட் அவள் வருவாள சீரியல் பார்க்கணும்னா பாருங்க, அண்ட் சலங்கி ஒளி சீரியல் பார்க்கணும்னா பாருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.